ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமேன், ஹல்லேலூயா. கடந்த மாதத்தினுடைய திருவிருந்து பகுதியில் இந்த வார்த்தையை நாம் ஆண்டவருடைய துணையோடு கூட யாரோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறார் என்றும் உடன்படிக்கை செய்தவர்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் தியானித்தோம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் அதே பகுதியைத்தான் இன்னும் ஒரு விதமாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய நாள் செய்தியினுடைய தலைப்பு திடப்படுத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் என்று கேட்பீர்களானால் நம்மை தளர்ந்து போக பண்ணுகிறவர் அல்ல, நம்முடைய உள்ளத்தை சோர்ந்து போக பண்ணுகிறவர் அல்ல. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களிலே நம்மை திடப்படுத்த இந்த இடத்திற்குள்ளே அவர் வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரண வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதினால் வாய்ப்பே இல்லாத நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை திடப்படுத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். திடப்படுதல்னா என்ன? திடப்படுறதுனா என்ன? இந்த பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூஸ்ட்டை குடிப்பாங்க, ஹார்லிக்ஸை குடிப்பாங்க. அதோட ரொம்ப திடமாக என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் என்ன செய்வோம், கேட்போம். அதில் திடனாகிறோமோ திடனற்று போகிறோமோ தெரியல. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையினாலே நம்முடைய ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்குள்ளதான் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்குள்ளதான் வாழ்வும் சாவும் இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் இந்த நாளில் கடந்து போகலாம். நான் இன்னைக்கு திடப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்த போது, திடப்படுதல் அப்படின்னா என்ன? ஒரு ஆவிக்குரிய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் திடப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு ஆவியானவர் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்தார். வாழ்க்கையே அழிவின் விளிம்பில் இருக்கும்போது ஒரு மனிதனை மீண்டும் தூக்கி நிறுத்துவதுதான் திடப்படுத்துதல். ஆமென், ஹல்லேலூயா. இதை நான் வசனத்தோடு உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். நான் எழுதிட்டு வந்தேன். எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த போது, வாழ்க்கையே அழிவின் விளிம்பில் இருக்கும் போது ஒரு மனிதனை மீண்டும் தூக்கி நிறுத்துவதுதான் திடப்படுத்துதல். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி என்று என்னை கேட்பீர்களானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோபு. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். ஆமென், ஹல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கை அழிவின் விளிம்பில் இருக்கிறது. நண்பர்கள் வந்து தாறுமாறாய் பேசுகிறார்கள். அவங்க பேச்சுக்கு அளவே இல்லை, எல்லை மீறி பேசுகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் வெளிப்படும் போது சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை, நிதானத்தை மீறி வார்த்தை பேச வேண்டும் என்கிற கர்த்தர் வரையறுத்த எல்லையை மீறி யோபுவின் நண்பர்கள் பேசின போது யோபு நண்பர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார், வாழ்க்கையின் விளிம்பிலே ஒருத்தன் அழிவின் விளிம்பிலே இருக்கும்போது நானா இருந்திருந்தால் யோபுவாகிய நான் அந்த சூழ்நிலையில் வியாதிப்படாதவனாய், அழியாதவனாய், பிள்ளைகளை இழக்காதவனாய், வியாதி இல்லாதவனாய்,
இல்லாதவனாய் சாத்தானால் சோதிக்கப்படாதவனாய் இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என்றால், நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்வேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு மனுஷன் அழிவின் விளிம்பில் நிற்கும் போது அவனை கரம் பிடித்து தூக்கி விடுகிற ஒரு வார்த்தையை சொல்லி அவன் மனதை திடப்படுத்துகிறது, ஒரு தைரியத்தை கொடுக்கிறதுக்கு பேரு தான் என்னது? திடப்படுதல். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் அந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனையிலே நாம் எல்லாரையும் திடப்படுத்த அவர் வந்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் கேட்பீர்களோ அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை அவர் வார்த்தையின் மூலம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடல்கள்லாம் பாடுகிறோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை புரட்டி போடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இப்படியாக தன்னுடைய டைரியில எழுதி வைத்திருந்தார், அவர் தன்னுடைய மரணத்துக்காக இனிமேல் இந்த பூமியில வாழக்கூடாது, இனி என்னால் இந்த பூமியில வாழ முடியாதுன்னு அவர் தற்கொலைக்கு கடல்ல விழுந்து செத்து போயிரன்னு போகும்போது இவர் நினைத்து கொண்டு போனாராம், இந்த பூமியிலே நான் போகிற போது ஒருவர் என்னை பார்த்து சிரிப்பாரே ஆனால், ஒரு புன்னகை எனக்கு கிடைக்குமானால் நான் இந்த மரண சிந்தையை விட்டு வெளியில என்ன செய்திருவேன், வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதையில நடந்து போகும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த மனிதனை பார்த்து சிரித்தாராம். சிரித்தவுடனே அவனுடைய மரணத்தின் நினைவுகள் மாறி போனதாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய ஒரு ஆவிக்குரிய பிள்ளையினுடைய சிரிப்புக்கு, ஒரு புன்னகைக்கு இவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்குமானால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவருடைய வார்த்தைக்கு எத்தனை வல்லமை இருக்கும் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நம் நடுவில் விளங்க பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை திடப்படுத்துகிறார், இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யாரையெல்லாம் ஆண்டவர் திடப்படுத்துவார், எப்படி திடப்படுத்துவார் என்று இன்றைக்கு ஆண்டவருடைய துணையோடு நாம் தியானிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதுல 1 வரை நல்ல வேகமா கிருபையோடு கூட வாசிக்க கேட்கலாம். ஆகாய் 1 வரை, 1 வரை வாசிங்க. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? போதும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 1 வரைக்கும் உள்ள இருக்கிற ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். ஏனென்றால் யூதா ஜனங்கள் பாபிலோனில் இருந்து விடுதலையாகி, தரியு என்கிற ராஜாவினுடைய காலத்தில் அவங்க எல்லாரும் விடுதலையாகி வந்தாலும் ஆலயத்தை அவங்க என்ன செய்ய முடியல, கட்ட முடியல, பலனற்றவர்களாய் இருக்கிறார்கள். அப்பொழுது ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பி 2வது வசனத்தில் நீங்க வாசிப்பீர்களானால், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவன். ஆமென், ஹல்லேலூயா. 1வது நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும். அப்பனா யாரோடு ஆண்டவர் பேசுகிறார்? ஆண்டவர் யாரோடு பேசுகிறார்னா தலைவனோடு, ராஜாவோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2வது பாருங்கள், யோசாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடு ஆண்டவர் பேசுகிறார். ஊழியக்காரனோடும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அடுத்து ஜனத்தில் மீதியானவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் நீங்கள்
நம்முடைய தேசத்தின் ராஜாவாய் இருந்தாலும் தேவன்தான் அவர்களை திடப்படுத்த வேண்டும். ஆசாரியனாய் இருந்தாலும் தேவனாலதான் அவர்கள் திடப்பட வேண்டும். கர்த்தருடைய சபையாய் இருந்தாலும் சபையை தேவன்தான் திடப்படுத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தேவன் யாரையெல்லாம் திடப்படுத்துகிறார் என்றால் ராஜாவையும் அவர்தான் திடப்படுத்துவார், ஆசாரியனையும் அவர்தான் திடப்படுத்துவார், கர்த்தருடைய சபையையும் அவர்தான் திடப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப கடந்து வாங்க, ஆண்டவர் எப்படி திடப்படுத்துகிறார் என்றால் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் செருபாபேலே, நன்றாய் கவனியுங்கள். ஆனாலும் தேசத்தின் தலைவனே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாதாக்கின் குமாரனாகி யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, ராஜாவாய நீனும் திடன் கொள்ளப்பா. கர்த்தருடைய ஆசாரியனாயிருக்கிற யோசுவாவே நீயும் திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய சபையாராயிருக்கிற ஜனங்களே, தேவ சபையாரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்களும் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் திடனாய் இருக்கணும் அப்படின்னா அவன் பலம் கொண்டு திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்தணும் அப்படின்னா அந்த மனிதனோடு கர்த்தர் இருக்க வேணும். ஆமென், ஹல்லேலூயா. நாம பெரிய ராஜாவாய் இருந்தாலும் 1000 பேருக்கு தலைவனாய் இருந்தாலும் பணம் இருந்தாலும் பலம் இருந்தாலும் ஆள்பலம் இருந்தாலும் மனபலம் இருந்தாலும் தைரியம் இருந்தாலும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்கிற பக்க பலமுள்ள ஜன திரட்சி உங்களுக்கும் எனக்கும் என் வாழ்க்கையில ஒருவேளை இருக்கும் என்கிற எண்ணம் நமக்குள் இருந்தாலும் இவைகளினால் நானும் நீங்களும் திடன் கொள்ள முடியாத சபையே, திடன் கொள்ள வேண்டுமானால் உங்களை என்னையும் ரட்சித்து கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்தால் இந்த 3 பேருமே திடனாய் இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தைரியமா சொல்லணும் அப்படின்னா, தேவன் இந்த தேசத்தின் மீது அசைவாடுவாரே ஆனால் இந்த தேசம் திடனாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையை நடத்துகிற ஆசாரியன் மேல் கர்த்தர் அசைவாடுவாரே ஆனால் இந்த ஆசாரியனுடைய ஊழியம் திடனாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையின் மேல் கர்த்தர் அசைவாடுவாரே ஆனால் இந்த திருச்சபை கர்த்தருக்குள்ளே திடனாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்ம 3 பேரையுமே திடப்படுத்த வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை திடப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம். ராஜாவையும் அவர் தான் திடப்படுத்தணும், ஆசாரியனையும் அவர் தான் திடப்படுத்தணும், கர்த்தருடைய சபையும் அவர் தான் என்ன செய்யணும்? திடப்படுத்தணும். கவனிக்கிறீங்களா? ஆமென். எப்படி அவர் திடப்படுத்துவார்? அடிக்கடி இந்த சர்ச்சில் சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு என்ன செய்யாது? கொடுக்காது. நிச்சயமாக எந்த தெய்வமே கூரையை பிச்சுலாம் என்ன செய்யாது? கொடுக்காது. இது வந்து ஒரு பழமொழி. ஒரு ராஜா இருந்தான், அந்த ராஜா கொடை கொடுக்கிற வள்ளல். ஆமென். ஒரு ராஜா இருந்தான், அவன் எப்படிப்பட்டவன்? வள்ளல். இந்த பாரி வந்து இப்படி போய்கிட்டு இருந்தாரு, ஒரு முல்லை கொடி சாஞ்சு கிடந்துச்சு, அதோட தன்னோட தேரையே முல்லை கொடிக்காக விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல எல்லாம் என்ன செய்வோம்? படிப்போம். அதனால தான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி தானே. அதை நான் எதுவும் தப்பா சொல்றேன்னா? பாரி தானே மேம். அப்படிலாம் சொல்ற. அப்படி ஒரு ராஜா இருந்தார். ஒரு கடுமையான மழை காலம், இந்த இப்படி நம்ம ஊர்ல வந்த வெள்ளம் மாதிரி அன்னைக்கு இருந்த கிராமத்துல வந்துருச்சு. தனக்கு இருந்த ஒரு விதவை தாய்க்கு ஒரே மகன், அவன் தான் தலைப்பிள்ளை, அவன் இறந்து போயிட்டான். அவனை இப்போ அவங்களுடைய முறைமையின்படி என்ன செய்யணும்? அடக்கம் செய்யணும். நம்மளை மாதிரி தரையில் புதைக்க மாட்டார்கள். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க முறைமையின்படி எரிப்பார்கள். எரிக்கிறதற்கு விறகில்ல, எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு, நனைஞ்சு போய் கிடக்கு. ராஜாட்ட வந்து அந்த அம்மா முறையிடுகிறாங்க, என் மகனை என்ன செய்யணும்?
தகனம் பண்ணணும். இப்போ எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்குது. ராஜாவுக்கும் வழி தெரியலை. ராஜா என் ஜனத்திற்கு இந்த தேவையை என்னால் சந்திக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அண்ணாந்து பார்க்கிறார். அவருடைய அரண்மனையில் போடப்பட்டிருக்கிற மச்சு பாவின அந்த சட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் காயாமல் ஈரம் இல்லாமல் காஞ்சு போய் என்ன செய்து இருக்கு. அதோட ராஜா தன் சேவகரை கூப்பிட்டு இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த மற்ற விதவையினுடைய தாய்க்கு கொடுத்து எரிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு என்ன செய்தாரா சொன்னார். அதனால தான் சொல்லுவாங்க, கொடுக்கிற ராஜா கொடுக்கிற தெய்வம். அவர் அந்த ராஜாவை தெய்வமாக ஆக்கிட்டு அந்த அம்மா கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சு என்ன செய்யுமா, நம்ம எல்லாம் கூரையை பிச்சுக்கிட்டு அது என்ன செஞ்சிரும், உள்ளே போட்டுரும். அப்படிலாம் போட மாட்டார். எந்த தெய்வம் போடுதோ எனக்கு தெரியாது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டுலாம் கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பார் என்று ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின, நல்லா கவனிங்க, நீங்கள் இங்கே தான் நல்லா கவனிக்கணும். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணினது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமோ, வார்த்தையாகிய இயேசுவின் வழியில் நடக்கிறோமோ, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிறோமோ, அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அதாவது என் ஆவியானவர் உங்கள் நடுவில் உறுதியாயிருப்பார், என் ஆவியானவர் உங்கள் நடுவில் திடனாய் இருப்பார், பயப்படாதேயுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் மேல தெய்வ பயம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் நம் நடுவில் இருக்கணும். ஆவியானவர் நம்ம நடுவில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பரிசுத்தம் தேவை. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, திடீர்னு ஆவியில் நிரம்புகிறீங்க. சர்ச்சில் பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்போது அப்படி அந்த ஆவிக்குள்ளே நடத்தும்போது நிரம்புறீங்க. சிலருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், வாழ்க்கையை கேள்விப்படுகிறேன். சிலர் கண்ணார கண்டு வந்து சொல்லுகிறதை நாங்கள் கேட்கிறோம். அசுத்தத்தில் நிரம்பினவர்கள், இன்னுமே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், சரீர இச்சையை அடக்காதவர்கள். நீங்கள் எப்படி ஆவியில் நிரம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை நீங்களே ஏமாற்றாதீங்கன்னு சொல்கிறேன். ஆவியானவர் பரிசுத்தம் நிறைந்தவர். அவர் எப்படி அசுத்தத்தில் வாசம் பண்ண முடியும்? ஒன்றை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், இளம் பிள்ளைகளே, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. ஆவியானவர் இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களை எச்சரிக்கிறார். வெட்டுண்டு உன் பிரேதம் வெளியில கிடந்து விடாதபடி உன் பரிசுத்தத்தை காக்க ஆவியானவர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். உன்னை திடப்படுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறார். உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக திடப்படுத்த கர்த்தர் வந்திருக்கிறார். அது எப்படி சாத்தியம்? நமக்குள்ள அசுத்தம் இருக்கு, நமக்குள்ள பாவத்தை மூடி மூடி மறைக்கிற சிம்சோனுடைய அனுபவம் இருக்கு. ஒன்று தெரியுமா சபையே? ஒன்று தெரியுமா? என்றைக்கு நம்ம கண்ணுக்கு பிரியமா இருக்கிறது எதுவோ அதுதான் நம்ம கண்ணை குருடாக்குன்றதை நானும் நீங்கள் மறந்துடக்கூடாது. எந்த பாவம், எந்த சந்தோஷம், எந்த சிற்றின்பம், எந்த பிரியம் நம்ம கண்ணுக்கு பிரியமாய் தெரிகிறதோ அதுதான் உன் கண்ணை என் கண்ணை குருடாக்கும் என்பதை கர்த்தருடைய சபையே நானும் நீனும் மறந்தே போகக்கூடாது. இது நம்முடைய இருதய பலகையில எழுதப்பட வேண்டிய வேத சத்தியம். தேவன் எழுதி கொடுத்த வேத சட்டம். இதை நானும் நீங்களும் மாற்ற முடியாது.
ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் யாரை திடப்படுத்துகிறார் என்கிற ஒரு 3 கூட்டத்தாரை நம்முடைய ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ராஜாவை திடப்படுத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? ராஜாக்களை திடப்படுத்துகிற தேவன். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 சாமுவேலுடைய புஸ்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 30வது அதிகாரம், அதில் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கு இந்த பகுதியை தான் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு தியானிக்க போகிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஜனங்கள் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிந்த சம்பவம் தான். அதனால கொஞ்சம் நான் பெலிஸ்திய தேசத்தில் இவர் காத்தென்கிற ராஜாவினிடத்தில் தாவீதுக்கு பயந்து ஓடி போய் அங்கே 1 வருஷமும் 4 மாதமும் அங்கே என்ன செய்கிறார்? முந்தின பகுதியில் இதெல்லாம் இருக்குது. அவர் போய் இருக்கிறார். இப்போ இந்த காத்து ராஜா, பெலிஸ்திய ராஜா சவுலோடு கூட யுத்தம் பண்ண போகணும். இவர் சொல்லுகிறார், நானும் என்ன செய்கிறேன், வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அதோட சரி, நீ என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமானவன், நீ இந்த 1 வருஷமும் 4 மாதமும் நீ என்னோட தங்கியிருந்த, ஒரு தப்பும் நீ செய்யலை, அதனால நீ வா அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் பெலிஸ்திய பிரபுக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், காத்து ராஜாவே, உனக்கு என்ன கிறுக்கா, உனக்கு ஒன்றும் தெரியாதா? தாவீது கொன்றது 1000, தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடினதுனால தானே இந்த சவுலை குறித்து, இந்த தாவீதை குறித்து தானையா அவங்க பாடினாங்க. அவனை போய் கூட்டிட்டு வர்றியே நீ, இப்போ காலை விடுகிறதுக்குள்ள அவனை விரட்டி விடலை, நாங்கள் யாரும் உன்னோடு யுத்தத்துக்கு என்ன செய்கிறதில்லை, வருகிறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே காத்து ராஜா, நீ இத்தனை நாள் என் கூட இருந்தப்பா, உன்ட்ட ஒரு தீங்கையும் நான் பார்க்கல, நீ தேவதூதனை போல். ஆனால் இவர் பொல்லாத மனுஷன் தாவீது. என்னக்கா திடீர்னு இப்படி சொல்றீங்க? நிஜமா சரியான ஆளு. இவர் சொல்லுகிறார், தேவதூதனை போல் இருந்தீராம். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த 1 சாமுவேலுடைய புஸ்தகம் அதுல பாருங்களேன், 26வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 26வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்க கர்த்தருடைய வேதம் சொல்லும். 27க்கு வாங்க, 27:6 வாசிங்களேன். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்கலாக அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இவர் இந்த பட்டணம் இவர் யுத்தம் செய்தெல்லாம் பிடிக்கல. இந்த சிக்லாக்க எப்படி பிடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜா ஈவா கொடுக்கிறார். இவர் இங்க இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்களா? எல்லாரும் என்ன கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கவனிங்க ப்ளீஸ். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு போய் யூதாவின் தென் திசையில் எப்ராயிம் ஜனங்கள் வாழுகிற பகுதியில் இருக்கிற ஜனங்களெல்லாம் கொன்று குவிச்சிட்டு சொத்தெல்லாம் நகையெல்லாம் ஆடு மாட்டெல்லாம் பற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த ராஜாட்ட போய் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் போன இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகாசனுடைய சுற்றுப்புற எல்லைகளில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் கொன்னுட்டு இவர் என்ன செஞ்சிருவார், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவார். ஆனால் ராஜா ரொம்ப நம்புவார். நாள் வந்தது பாருங்கள், யுத்தத்திற்காக இப்ப கூப்பிடுறாங்க. இவங்க திரும்பி போயிட்டாங்க. 3 நாள் பிரயாணம் பண்ணி இவங்க சிக்லாக்குக்கு திரும்பணும். 3 நாள் பிரயாணம் பண்ணி இவங்க சிக்லாக்குக்கு வரும்போது 30வது வசனம் சொல்லுது, அங்க எல்லாத்தையும் அமலேக்கியர்கள் சிக்லாக்க அப்படியே சுட்டு போட்டுட்டு நல்ல தீய வச்சு கொளுத்திட்டு ஆடு மாடு மனைவி பிள்ளைகள் குழந்தைகள் பெரியோர் யாரையும் என்ன செய்யலையா, கொன்று போடாமல் எல்லாரையும் என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
இப்பத்தான் தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார். எல்லா ஜனங்களும் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது மேல இப்ப என்ன செஞ்சிடணும்? கல்லெறிஞ்சிடணும். நீங்க ஒன்ன கவனிங்களேன், நான் இந்த பகுதியை தியானிக்கும் போது எனக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுகிற மாதிரி, கூட இருந்தே குழிப்பறிக்கிற மாதிரி இந்த தாவீது அவனுடைய எல்லையில் இருக்கிற ஒரு ஜனத்தை கூட உயிரோட வைக்காம கொன்னுட்டு சொத்து சொகத்தெல்லாம் அள்ளிட்டு வரும்போது இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? கூட இருந்த ஆட்கள் என்ன சொல்லியிருந்திருக்கணும்? தாவீது, இது நல்லதல்ல, ராஜ நீதிக்கு இது புறம்பானது, எதிரானது. நமக்கு ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார், அவருடைய எல்லைக்குள்ளேயே போய் நம்ம இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஊரா வீட்டு பிள்ளைலாம் சாகும்போது ஒன்றும் சொல்லலை, அடுத்தவன் மனைவி சாகும்போது ஒன்றும் சொல்லலை, அடுத்தவனுடைய பட்டணங்கள் எரியும் போது ஒன்றும் சொல்லலை. எல்லாம் அந்த ஊரில் சொன்ன மாதிரி கும்மாரிச்சம் போட்டாங்க இவங்க எல்லாரும். இப்ப இவங்க பிள்ளைங்க, இவங்க மனைவிமார்கள், இவங்க அம்மா அப்பாலாம் சிறைப்பட்டு போகும்போது தாவீதை கல்லெறிய பார்த்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள் தாழ்மையாய் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நானும் நீங்களும் எவ்வளவுதான் உன்னுடைய சொந்தத்துக்கோ பந்தத்துக்கோ உன் இனத்துக்கோ உன் ஜனத்துக்கோ கொடுத்து 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 நீ அவங்கள திருப்திப்படுத்த என்ன செய்ய முடியாது? முடியாது. ஒரு நாள் வரும், அவங்க நிச்சயமா ஓ மேல கல்லை எறிவார்கள். அப்படித்தான் தாவீதின் மேல் கல்லறிகிறதற்கு எத்தனைப்படும்போது தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டாராம். ஒரு தேவனுடைய மனிதர், ஒரு ராஜா. தாவீது எவ்வளவு பெரிய யுத்த மனுஷன் தெரியுமா? கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர் இவரே கர்த்தருக்குள்ள தன்னை என்ன செய்தாராம்? திடப்படுத்தி கொண்டாராம். அப்ப நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ள எவ்வளவாய் நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும். எப்படி திடப்படுத்தினார்? எப்படி திடப்பட முடியும்? போயாச்சு, 3 நாள் ஆயாச்சு, வந்து பார்க்குறாங்க 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 நாளோ 3 நாளோ இந்த சிக்லாக்ல எரிஞ்ச பகுதியில் எத்தனை நாள் நின்றார்கள் என்று நமக்கு தெரியல. ஆனா இவரை திடப்படுத்தினது ஆகாய் தீர்க்கதரிசி 2:5 வாசித்தோம் பார்த்தீங்களா? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எடுங்களேன், 1 சாமுவேல்ல 8வது வசனத்தை வாசிங்க, 38 வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய சபையே, நம்ம எத்தனை பலம் இருந்தாலும், நம்ம பலவீனமாகவே இருந்தாலும், நமக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும், நிறைவு இருந்தாலும் குறைவு இருந்தாலும், வாழ்வு இருந்தாலும் தாழ்வு இருந்தாலும், ஒரு தேவனுடைய பிள்ளையை திடப்படுத்துவது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை பார்த்து தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் தண்டை பின்தொடரலாமா? அந்த பிடிச்சிட்டு போனாங்களே அந்த போர் வீரர்களை நாம் பின்தொடரலாமா? அந்த கூட்டத்தாரை நாம் பின்தொடரலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்தொடரலாம், நீ போகலாம். நீ என்ன தெரியுமா செய்ய போகிற? நீ அதை பிடித்து திருப்பிக் கொள்வாய் அல்ல, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் திடப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, இந்த வருடத்தினுடைய இறுதி ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய சபைக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையில நானும் நீங்களும் நிலைத்திருப்போமே ஆனால் கடந்த காலங்களில் இழந்த அத்தனையும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நானும் நீங்களும் அதை திருப்பிக் கொள்ளுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சாட்சி ஒன்று ஞாபகம்.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. என்னோட பழக்கம் எப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது என்ன செய்யணும், செஞ்சிட்டே இருக்கணும். இப்போ தான் கொஞ்சம்லாம் தூக்கம் வருது மத்தியான நேரங்களில். சில நேரம் தூக்கம் வந்துடும். மத்தியானம் நான் தூங்குறேன் அப்படின்னா ரொம்ப சுகமுள்ள, அப்போ தான் தெரசாக்கா தூங்குவாங்கன்ற பேரே எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். எனக்கு தூக்கமே வராது. கடைசியில் தூக்கம் வராதுன்னு ராத்திரியும் தூக்கம் வராமல் போயிடுச்சு. அப்படிலாம் எனக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். ஒன்று வேலை பார்க்கணும், இல்லைன்னா ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இல்லைன்னா ஏதாவது பண்ணணும். அப்படி இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணக்கு பின்னாடி கால் நடலாம் இப்படி மெதுவாக தான் நடக்கும். வேகமாக என்னால் ஒரு வேலை செய்ய முடியாது. அந்த ஸ்பீடு அப்படி அந்த வழக்கப்படி செய்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வேகம் வெளியே வந்தோடனே வலிச்சிரும். அப்படி அந்த ஆப்ரேஷன் பண்ண சில மாதங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா, அப்போ நான் ஏசப்பா கிட்ட ஒரு நாள் எனக்கு ஒரே அழுகை. ஏசப்பா, நான் சீக்கிரம் என் பழைய நிலைமைக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சாயங்கால வேளையில் நான் ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த 30வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்தார். நான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிற டைரியில் அதை எழுதி வச்சிருக்கிறேன். அதில் நீ சகலவற்றையும் என்ன செய்வாய், திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தை கொடுத்தார. உடனே நான் ஓடி போய் எழுதி வச்சுட்டு ஒரு 2 வாரம் கழித்து இங்கே ஆராதனை நடக்குது. அந்த ஆராதனையில் என் மேலே ஏதோ ஒன்று ஒரு அபிஷேகம் என் மேலே இறங்குகிறத போல நான் என்ன செய்கிறேன், உணர்கிறேன். அப்போ வீட்டுக்கு போய் நான் சொல்கிறேன், ஏதோ சுகம் எனக்குள்ளே வந்த மாதிரி என்ன செய்கிறேன், நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் போய் சொல்கிறேன். சொன்னதுக்கு பின்பா என்னுடைய ஆக்டிவிட்டிலாம் மாறுது. அந்த ஸ்பீடு, அந்த கொஞ்சம் வேலை பார்த்தாலும் வேகமாக பார்க்கிறது, அப்படி அந்த ஸ்பீடெல்லாம் எனக்கு வருது. அப்போ ஒரு 2-3 நாட்கள் கழித்து மறுபடியும் ஒரு நாள் ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தாரா. அதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எழுதுகிற அந்த டைரியை எடுத்து பார்க்குறேன். அங்கே 6ஆம் தேதி 8வது மாதத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைன்னு சொல்லி, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று எழுதப்பட்ட வார்த்தையை நான் கண்டபோது நினைத்தேன், என் ஆண்டவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வார்த்தையினாலதான் ஒரு மனுஷனை தடப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை ஒரு மனுஷனை தடப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய மாதிரி ஊழியம் செய்ய, பழைய மாதிரி வேகமாக வேலை செய்ய, சீக்கிரமாக வீட்டு காரியங்கள் எல்லாம் செய்ய, அங்கே போக இங்கே போக எல்லாத்துக்கும் ஆண்டவர் இந்த வருடத்தின் இறுதி நாளிலே அவர் வார்த்தையினாலே என்னை திடப்படுத்தினார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா, இழந்து போனதை மீட்டு ரட்சிக்க வந்தவர் தான் நம்முடைய தேவகுமாரன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எதையாவது இழந்து வந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஏதோ ஒன்ற வாழ்க்கையில் இழந்திருக்கலாம், சில பிள்ளைகள் வாழ்க்கையவே இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ உடன்படிக்கை பண்ணின உலகமாகிய எகிப்திலிருந்து நீ புறப்படும் போது நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிறேன் கானானுக்குள்ள கொண்டு சேர்ப்பேன் என்கிற அந்த வார்த்தையை திடப்படுத்தின அதே ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு நீ இழந்து போன எல்லாவற்றையும், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். விசுவாசிக்கிறவளே நீ பாக்கியவதி, நீ சுகத்தை திருப்பிக் கொள்வாய். நீ இழந்து போன இரத்தத்துல இருந்த அத்தனை பலவீனங்களையும் சுகமாய் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. சுகம் தருகிற நம்முடைய ஆண்டவர், நமக்கு சகலவற்றையும் திருப்பிக் கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திடப்படுத்துகிற தேவன். ராஜாவையே திடப்படுத்துவாரே, ஆனால் நம்மையும் திடப்படுத்த நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் உபத்திரவத்திலே நம்மை திடப்படுத்துகிற தேவன்.
இரண்டாவது, உபத்திரவத்திலே நம்மை திடப்படுத்துகிற தேவன். அதற்கு கீழே ஆசாரியனை திடப்படுத்துகிற தேவன் அல்லது சீஷர்களை, ஊழியக்காரர்களை திடப்படுத்துகிற தேவன் என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அப்படி அடுத்த பகுதிக்குள்ளே வரலாம். உபத்திரவத்திலே நம்மை திடப்படுத்துவார், ஆசாரியனை திடப்படுத்துவார், ஊழியரை திடப்படுத்துவார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதில் 33வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் என்று கேட்பீர்களே, ஆனால் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை போல பாடுபட்டு நமக்காய் பரிந்து பேசுகிற சோதனைனா என்னவென்று தெரியும், வேதனைனா ஆண்டவருக்கு என்னவென்று தெரியும், கசையடினா ஆண்டவருக்கு என்னவென்று தெரியும். அப்படிப்பட்ட உபத்திரவங்களை அனுபவித்த நம்முடைய இயேசு கண்டும் காணாதவராய் போகிறவர் அல்ல. இன்றைக்கும் நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் அவருடைய பிதாவின் வலது பாரிசத்திலே இருக்கிறதினால் உங்க உபத்திரவத்தை கண்டும் காணாமலும் நம்முடைய ஆண்டவர் போக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவை அறிஞ்சிட்டேன்பா, எவ்வளவு உபத்திரவப்படுகிறேன். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ உபத்திரவப்படுகிறது நல்லது, அதனாலே அவருடைய பிரமாணங்களை நீ கற்றுக்கொள்ளுவாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்ட சீஷர்கள், ஆசாரியர்கள் எப்படி ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தினார் என்று வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயுனுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 24 27 வரை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு உடனே 14:24 வாசிங்க. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பகுதியை தான் நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம் ஆவியானுடைய துணையோடு. நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 24, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது கொஞ்ச நேரம் நம்ம இந்த எனக்கு புதிய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு வராது. ரொம்ப ஜோம் பண்ணி இந்த வேத வசனத்தை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். அதனால் கொஞ்சம் இதை நம்ம நல்லா என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அங்கெல்லாம் அப்பமெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜனங்கள்லாம் சுகமாகி ஏசப்பா என்ன செய்கிறாரு, சாயங்காலம் ஆயிருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. சாயங்காலம் ஆனோடனே ஏசப்பா இப்போ தனியாக என்ன செய்கிறாரு, மலையின் மேல் ஏறி ஜெபிக்கிறதுக்கு போகிறார். நம்ம சீசர்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, எப்பா வயிறு நிறைஞ்சிருச்சு. ஆமென், ஆமென். வயிறு நிறைஞ்சிருச்சு. அற்புதம் என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு. அவர் தனியாக இருந்தா என்ன, அவர் மலை மேலே ஏறினா என்ன, நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. இனி இவர் நம்ம கூட வந்தா என்ன, வராட்டி என்ன, நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். நம்ம தானே படகு, நம்ம படகு ஓட்டுறதுல எத்தனை பெரிய ஆள். பிறக்கும் போதே எங்கள் அப்பா மீன் பிடிக்கிறவங்க, எங்கள் அப்பாவுடைய அப்பா மீன் பிடிக்கிறவங்க. இந்த கலிலேய கடலில் எங்கள் முன்னோர் மீன் பிடிச்சி அந்த வம்சாவளியில் வந்த எனக்கு இந்த படகை ஓட்டிகிட்டு போக முடியாதா என்ன அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாரும் இயேசுவை தனியாக விட்டுட்டு, நீர் இரும், இப்பொழுது வயிறு எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது,
நம்பிருச்சு, நிரம்பி இருக்குது. அதனால இப்ப நாங்க போறோம் சாமி அக்கறைக்கு, நீர் இக்கரையிலே என்ன செய்யும் இருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்தாச்சு. இப்ப இவங்க புறப்பட்டு வந்த உடனே 24வது வசனம் சொல்லுது, நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் படவு என்ன செய்ததா அலைவுபட்டது. நமக்கு நல்லா தெரியும், மீன் பிடிக்கிற மீன் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ தான் நிறைய என்ஜின்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க வச்சுருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுனா ரிமோட்டை இப்படி ஆன் பண்ணால் கூட வல்லம் வத்தை போட்டு எல்லாம் என்ன செஞ்சிரும் போல் போயிடும், அது பாட்டுக்கு போயிடும் போல். முன்னெல்லாம் நாங்கள்லாம் குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லம் இருக்கும், 2ஆம் நம்பர் வல்லம்னு சொல்லுவாங்க, 4ஆம் நம்பர் வல்லம், பெரிய வல்லம் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னா இல்லை பெருசாகவும் இருக்கும் சிறுசாகவும் இருக்கும். அதில் சுக்கான்னு ஒன்று இருக்கும். சுக்கான ஒரு அண்ணன் பிடிச்சிருப்பாங்க. கடுசுன்னு ஒன்று இருக்கும். அது எப்படி இருக்குன்னா பெரிய பலகை மாதிரி இருக்கும். நான் சின்ன பிள்ளையில பார்த்தது பலகை மாதிரி இருக்கும். அந்த பாய் போட்டு தான் அன்னைக்கு இதெல்லாம் போகும் வல்லம்லாம். அந்த கடுசுல அந்த பாயை ஏற்றணும்னா நல்ல பலமான அண்ணன் ஒருத்தவங்க ஓடி போய் அந்த கடுசு மேலே என்ன செய்யணும், மீன் பிடிக்கிறது வேலை அன்னைக்கு ரொம்ப கஷ்டங்க. அந்த சுக்கான ஒருத்தவங்க பிடிச்சி நின்றுட்டே இருக்கும்போதே நெஞ்செல்லாம் எப்படி தான் அவங்களுக்கு வலிக்காமல் இருக்குமோ தெரியாது. அந்த கடுசில் மேலே நின்று ஒரு பாவோட்டு கயிறை ஒன்று பிடிச்சிக்குவாங்க. அதை பிடிச்சோம். அந்த கடுசி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பலகை தான், ஆனால் கனதியாக இருக்கும் அந்த பலகை. அந்த பலகை மேலே ஏறி நின்று அந்த கயிறை பிடிச்சி இழுத்தா பாய் என்ன செஞ்சிரும், விரிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், படகு போகணும். அதுக்கப்புறம் அண்ணன் மாதிரி அதை கட்டுவாங்களா என்னன்னு எனக்கு தெரில, அது கட்டி அப்படி தான் போகும். இவங்க தான் சமத்துக்காரவங்களாச்சே, கெட்டிக்காரவங்களாச்சுல. நீங்கள் இருங்க ஏசப்பா, சுக்காம் பிடிக்க யோவான் இருக்கான், கடுசு மேலே ஏறி போகிறதுக்கு பேதுரு இருக்கிறாரு, அந்திரேயா இருக்கிறார், எத்தனையோ பலசாலிகள் நாங்கள் இருக்கிறோம். கண்ணை கட்டி காட்டில் விட்டாலும் திரும்பி வர்ற யூதாசு கூட எங்களோட என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. இந்த கடலில் நாங்கள் போகாத கடலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படகுல என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்தா அடுத்து வசனம் சொல்லுது, அலைகளினாலே அலைவுபட்டு. நான் உங்களுக்கு ஒன்று கர்த்தருடைய துணையோடு சொல்லுகிறேன், தேவைக்காக இந்த இயேசுவை நீங்கள் சேவிப்பீர்களே ஆனால், சுகத்துக்காக சேவிப்பீர்களே ஆனால், ஒரு காசுக்காக பணத்துக்காக ஒரு வாழ்வுக்காக, மொத்தத்தில் சொல்லுகிறேன், இந்த இவ்வுலகத்தின் பிரபஞ்சத்தின் ஆசைக்காக நீங்கள் கர்த்தரை சேவிப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய சபையே, நடு கடலிலே அலைகளினால் படகு அலைவுபட்டது போல நம்முடைய வாழ்க்கை நடு பகுதியிலே அலைவுபட்டு நின்றுவிடும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக ஒருவன் கர்த்தரை சேவிப்பானே ஆனால் அவனுடைய நிலைமை பரிதாபமானது. சீஷர்கள் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில இருக்கும்போது 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இரவின் 4ஆம் சாமத்திலே. இதை நீங்க நல்லா கவனிங்க. இவங்க சாயங்காலம் புறப்பட்டிருக்கிறாங்க, கவனிக்கிறீங்களா? சாயங்காலம் புறப்பட்டிருக்காங்க. யூதர்களுடைய கேலண்டர் முறைமையின்படி 4 சாமம், ஆமேன், 4 சாமம் இருக்கும். 6 மணியில் இருந்து 10 மணி வரை ஒரு சாமம் வைங்களேன். 10 மணியிலிருந்து ஒரு 12 மணி அப்படி ஒரு சாமம். அதுக்கப்புறம் அந்த மணி தொடங்கி இன்னும் ஒரு சாமம். விடிஞ்சு போகிற நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு விடியற்காலம், ஒரு 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு சாமம். அப்படி 4 ஜாமமாக அவங்க பிரிச்சிருப்பாங்க. அதனால தான் நாம் ராஜாக்கள் புஸ்தகத்திலலாம் வாசிப்போம் அப்படின்னா, ஜாமக்காரர்கள் மாற்றப்பட்டார்கள். ஜாமக்காரன் பார்த்துட்டே இருந்தான், மலையில் நிழல் வர்றது போல தெரிஞ்சுது அப்படின்னு என்ன செய்யும், வேதத்தில் நம்ம சொல்கிறோம். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் கண்கள் ஜாமக்காரன் விழித்து கொள்வதற்கு முன்பாகவே என் கண்கள் என்ன செய்கிறது, விழித்து கொள்ளுகிறது. ஒரு ஜாமக்காரன் மாறும்போது இன்னொரு ஜாமக்காரன் விழிச்சிருக்கணும். அப்பதான் அடுத்தவன் போன உடனே அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிருவான், நின்றுவான். இப்ப 3 ஜாமம் இவங்க கஷ்டப்படுறாங்க கடல்ல. எத்தனை ஜாமா அண்ணா ஆனந்தம்மா?
ஒரு ஜாமம் 2 ஜாமம் இல்லை, எத்தனை ஜாமம்? 3 ஜாமம். 4ஆம் ஜாமத்தில் இயேசு என்ன செய்கிறாராம்? நடந்து வர்றாராம். இயேசு நடந்து வந்தா நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை படகு அலைகளினால் அலைவுபட்டு மனம் உடைஞ்சு நம்ம வாழ்க்கை இருக்கும்போது இயேசுவே நடந்து வந்தாலும் அது பேய் மாதிரி தான் நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பாதியோட ஆண்டவரோடு நடந்த வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் திரும்புவீர்களே ஆனால், பாதியோடு கூட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை முடித்து கொள்வீர்களே ஆனால், பின்வருகிற பகுதியெல்லாம் எப்படி இருக்கும் என்று என்னை கேட்பீர்களே ஆனால் அலறலாகவே இருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அலறுகிற அனுபவம், கூக்குரலிடுகிற அனுபவம். இயேசுவை அங்கே விட்டுட்டு நாம இங்க வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடங்கினால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை போடுங்கப்பா. கடலின் மேல் அவர்கள், அடுத்த வசனம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு, இங்க பாருங்களேன், கலக்கம் அடைந்து, ஏற்கனவே கலக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அலைகளினால் வந்த, புயலினால் வந்த, காற்றினால் வந்த பதஷ்டமே அவங்களுக்கு கலக்கமா என்ன செஞ்சிருச்சு? பயங்கர கலக்கமாயிட்டாங்க. இப்ப ஆவேசம், நடந்து வர்றது இயேசு. ஆவேசம்னா என்னது? பேய். நான் எப்போதுமே இயேசுவை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில நடந்து போனா, புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே பேய் வார்த்தை மாதிரி தான் நமக்கு இருக்கும். கீழ்ப்படியணுமாக்கும், இவங்க சொல்றப்பெல்லாம் நடக்கணுமாக்கும். நான் கூட எவ்வளோ தெரியுமா நல்லா இருக்கும்போது நடந்து பார்த்துருக்கேன், எனக்கு நடக்கலையே. எல்லாமே எதிரடையாகவே நமக்கு பேச சொல்லும். நாம் ஆண்டவரை விட்டுட்டு வாழ்க்கையில் பயணம் செய்யலாம் நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நமக்கு எதிராகத்தான் நிற்கும். எல்லாமே எதிராகத்தான் இருக்கும். அதனால தான் சீசர்கள் ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் என்ன செஞ்சாங்களாம்? அலறினாங்களாம். அம்மாடி, வாழ்க்கையில் அலறல் மட்டும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில் அது மட்டும் வரவே கூடாது. வாழ்க்கையில் அலறுகிற அனுபவம் மாத்திரம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. சீஷர்கள் அலறுகிறார்கள். ஏமா அலறோம்? ஒரு நாள் இயேசுவோடு நடந்த போது சாத்தான் கீழே விழலை. இயேசுவோடு நாம் நடந்த போது சுகம் நம்மை கொண்டு உண்டாகலை. அப்போ இயேசு நம்மை பார்த்து சொல்லலையா, இதுக்காகவா சந்தோஷப்படுகிறீங்க? சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்ததை பார்த்து சந்தோஷப்படாதீங்க சீஷர்களே, உங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லும் போது அன்னைக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு சபையே. இன்னைக்கு அதே சீசர்களுடைய வாழ்க்கை தான், இன்றைக்கு அதே சீசர்கள் தான், அதே அப்போஸ்தலர்கள் தான், அதே கர்த்தரோடு நடந்த ஊழியக்காரர்கள் தான் ஏன் இன்றைக்கு பயத்தினால் அலறுகிறார்கள்? இயேசு இல்லாத ஒரு பயணம், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாத ஒரு ஜபம், இயேசு இல்லாம ஒரு வேலை, இயேசு இல்லாம ஒரு போக்குவரத்து. எதுக்கு? எதுக்கு? இயேசுவோடு நடந்தால் மலைகள் கூட நமக்கு முன்பாக மெழுகு போல உருகி போகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் நம்முடைய ஆண்டவர், கைவிடாத நம்முடைய தேவன், கர்த்தருடைய வேதம் 27 சொல்லுகிறது, உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் அலறுகிற நேரத்தில் நம்மளை அல்லல் தட்டிவிட்டு போகிற தேவன் அல்ல. நம் நடுவிலே 4ஆம் ஜாமமாயிருந்தாலும், அதாவது வாழ்க்கையினுடைய விளிம்பில், வாழ்க்கையினுடைய முடிவு விளிம்பிலே இருந்தாலும், இனிமேல் என்னால் இதை தொடர முடியாதோ, இனி என் வாழ்க்கையில்
வாழ்க்கையில இது நடக்காதோ, இதை என் கண் இனி காணாதோ, என் வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை நான் பார்க்க மாட்டேனோ, என் வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்காதோன்னு நாலாஞ்சாமம் போல உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அதன்படி நடப்பீர்களே ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஊழியர்களாய் இருந்தாலும் அவரையும் திடப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் இருந்தாலும், ஊழிய வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தாலும் உங்களை திடப்படுத்துகிறவர் கர்த்தரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் ஜெபித்து முடித்து விடலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், அதில் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அளிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. இது யாரு? இது யாரு? கர்த்தருடைய மந்தை. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சபையவும் அவர் தான் திடப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. சபையை திடப்படுத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நீங்க இப்ப நேரம் இல்லாதனால நம்ம இதை நான் அப்படி சொல்லிட்டு போயிருது. முழுசை நீங்க வாசிப்பீர்களானால், மேய்க்காத மந்தையை மேய்க்காத மேய்ப்பர்களுக்கு எழுதப்பட்டது தான் இந்த வசனம். ஆமென், ஆமென். இந்த அதிகாரம் முழுவதும் அப்படிதான் இருக்கும். மந்தையை எப்படி மேய்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். மந்தைனா யாரு? சபை. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சபையை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை போடுங்கம்மா. 34:16. நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி திடப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, சபைய ஆண்டவர் எப்படி திடப்படுத்துவார்? ஆமென். அவருடைய மந்தையை எப்படி திடப்படுத்துறாருன்னு பாருங்களேன். நீங்க வாசிங்களேன். 34:4 வாசிங்க. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும். போதுமா, இதோட போதும். ஆண்டவர் இது ஆசாரியர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும். கர்த்தர் சொல்லுகிறார் 34:16, நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி. நல்லா கவனிங்க. 34:4 சொல்லுது, நசல் கொண்டதை நான் என்ன செய்வேன்? நசல் கொண்டதை நான் என்ன செய்வேன்? 34:16 சொல்லுது, நசல் கொண்டதை நான் என்ன செய்வேன்? திடப்படுத்துவேன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் நசல் கொண்டதுன்னா நீங்க காயப்பட்டிருக்கிறீங்களா? சுகவீனமா இருக்கிறீங்களா? தேற்ற யாரும் இல்லாம இருக்கிறீங்களா? தேடி பார்க்க ஆள் இல்லாமல் இருக்கிறீங்களா? என்னன்னு கேட்க எனக்கு ஆள் இல்லைன்னு இருக்கிறீங்களா? அந்த மந்தையை பார்த்து தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 34:16, நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்ட எல்லாத்தையும் நான் திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை குணமாக்குவேன் என்று கர்த்தருடைய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட குணம் தெரியுமா? நாம் இதோடு முடித்து விடலாம். 36:11 ஒருவர் வாசியுங்கள். அதோடு நாம் ஜெபித்து முடித்து விடலாம். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்கம்மா. நான் வாசிக்கிறேம்மா. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும்
பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். இதனாலே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். உங்கள் ஆண்டவர் எப்படி திடப்படுத்துகிறார் தெரியுமா சபையே? பூர்வ நாட்களிலே நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு சரியாய் நடந்த போது ஒரு சீர் உனக்கு இருந்தது. யாரும் இந்த சபையில மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது இந்த வார்த்தையை. பூர்வ நாட்களிலே நீங்கள் ஆண்டவரை உத்தமமாய் சேவித்த போது, நீங்கள் உண்மையாய் நானும் நீங்கள் கர்த்தரை சேவித்த போது ஒரு சீர் நமக்கு இருந்துச்சு. அதே சீருக்கு திரும்ப அதே சீருக்கு நம்மை திடப்படுத்தி கொண்டு வர கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதனால ராயப்பு, நீ தேவனாகிய கர்த்தர் உன் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். முழங்கால் படியிட போகிறோம். முந்தின சீர் பூர்வ காலத்துல இந்த சர்ச்சில், இந்த ஆலயத்தில் யாருமே நீங்க சொல்ல முடியாது, நான் வந்ததுல இருந்து கஷ்டப்படுறேன், நான் வந்ததுல இருந்து குணப்படாம இருக்கிறேன், நான் வந்ததுல இருந்து வாழ்க்கையில ஒரு நபர் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது, நீங்க யாருமே சொல்ல முடியாது. இது கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்திற்கு முன்பு சாட்சியாக ஆவியானவருடைய துணையோடு அறிவிக்கிறேன். யாரும் இந்த ஆலயத்துல சொல்ல முடியாது. ஏமா முந்தின சீரை இழந்து போன, ஏன்பா முந்தின சீரை இழந்து போன, ஏன் அந்த நற்சீரை இழந்து போனீங்க? நீங்க இழந்தே போயிருந்தாலும் நம்ம ஆண்டவர் இந்த வருடத்தினுடைய இறுதி நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், அலறீங்களா? அலறியா பிள்ளையே? யாருக்கு தெரியாம வாழ்க்கை நினைச்ச அலறியா? கலக்கம் அடையிறியா? பிள்ளைய நினைச்ச அலறியா? இன்னைக்கு என் பிள்ளை வீட்டில் இருப்பா, நாளைக்கு எங்கேயாவது யாரோடையாவது போயிருவாளோன்னு அலறியா? கலக்கமா இருக்கா? ஐயோ, என் வீட்டுக்காரர் வெளியில போயிருக்கிறாரு, சுகமா திரும்பி வந்துருவாரேன்னு ஆத்துமா அலறுதா? அலறுதா? அலறாத. இந்த வருடத்தினுடைய இறுதியில் அந்த ஆவியை முறியடித்து போடுகிறவர் உன்னுடைய வாழ்க்கை படகு கடந்து போகிற இந்த கடல் என்கிற இந்த உலகத்தின் மேலே நடந்து வந்து திடன்கொள், திடன்கொள், நான் தான் பயப்படாதிரு என்று உனக்கு வாக்கு சொல்லவே இந்த நாளில் ஆண்டவர் வந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நேரா. நீங்க ஒருவேளை உங்க சிந்தையில, நான் தான் பையன் வீட்டுக்கு ராஜா, நான் தான் பையன் ஊழியத்துல என் குடும்பத்துக்கு ஆசாரியன், நான் தான் பையன் வீட்டுக்கு மந்தைக்கு நான் தான்ப்பா தலைவன், ஏதோ ஒரு சிந்தை நமக்குள் இருக்கலாம். எல்லாரையும் தடப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான். எல்லாரையும் தடப்படுத்துகிறவர் ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன தடப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க என்ன தடப்படுத்தணும்னா ஆகாய் 2:5 சொல்லுகிறபடி எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி நான் வாழணும் ஆண்டவரே. கடைசி காலத்துக்கு வந்துட்டேன்ப்பா. இன்னைக்கு வார்த்தையை புரட்டுகிற நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா. ஆண்டவரே, அந்த சத்தத்தெல்லாம் மீறி என் தெய்வமே, என் தெய்வமே, உங்க வார்த்தையின்படி வாழ எனக்கு பலன் தாரு, உங்க வார்த்தையின்படி எனக்கு வாழ பலன் தாரு. பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் சீக்கிரம் வருகிறார், சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பு. இந்த திருச்சபை யாரையும் ஒழுகி பேசுகிற அபிஷேகம் பெற்ற சபை அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பு, 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 திரும்பு. உன்னை அர்ப்பணி மகளே,
உன்னை அர்ப்பணி மகளே. ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் களைந்து போயின, எல்லாம் புதிதாகட்டும் இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே. சபையாரே, சபையாரே, பெண் பிள்ளைகளே, பெண் பிள்ளைகளே, வனாந்தரத்தில் ஓடுகிற பெண் ஒட்டகங்களைப் போல தாறுமாறாய் ஓடுகிற பெண் பிள்ளைகள் இந்த ஆலயத்திற்குள் இருக்கிறீர்கள். நீங்க தான் டிசிஷன் எடுக்கிறவங்களா, நீங்க தான் முடிவெடுக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். வார்த்தைக்கு நேராய், உத்தமம் என்கிற வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்கிறார். உத்தமம் என்கிற வார்த்தைக்கு நேராய் நீங்கள் திரும்புங்கள் என்கிறார். சகோதரமாரே, வீட்டிற்கு தலைவராயிருக்கிற சகோதரமாரே, உத்தமம் என்கிற வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். நீதி என்கிற வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை திடப்படுத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரீவா ஷகதரனலரா. ரட்சிப்பினுடைய பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கிறே. செயல்களெல்லாம் தியானிக்கிறே. அன்னைக்கு இருந்த பயம் இன்னைக்கு இல்லையப்பா. அன்னைக்கு இருந்த பயம் எனக்கு இன்னைக்கு இல்லையப்பா. அந்த ஆதி பயத்துக்குள்ளா என்னை கொண்டு வந்துருங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்கு நேராக என்னை கொண்டு வர அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க, வாய்களை திறந்து யாரோ பார்க்குறாங்கன்னு நீங்க நினைக்காத தேவ பிள்ளையே, படகு அலைக்குள்ள சிக்கிறதுக்கு முன்பாக, நீ வீணாகி போகிறதற்கு முன்பாக பூர்வ நாட்களை நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே, பூர்வ நாட்களை நினைச்சு பார்க்கிறேன், பூர்வ நாட்களை நினைச்சு பார்க்கிறேன். அனாதையா இருந்த நாட்களை நினைச்சு பார்க்கிறேன். ராஜா தேடி வந்து என்னை திடப்படுத்தின நாட்களை நினைச்சு பார்க்கிறேன். எல்லா நாட்களையும் உடைய சமூகத்துல நினைச்சு பார்க்கிறேன்ப்பா. தேவனுடைய கரம், தேவனுடைய கரம் இந்த வார்த்தைக்கு நேராக யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ, வார்த்தைக்கு நேராக அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வருஷத்தின் கடைசி ஓய்வு நாள், கடைசி நாளில் தேவன் எங்களை கூட பேசி எங்களை திடப்படுத்துவேன் என்று சொல்லி, ஆண்டவர் திடனற்றவர்களை திடப்படுத்துகிற தெய்வம், நானே உன்னை திடப்படுத்துகிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த நாளில் ராஜாவையும் ஆசாரியனையும் ஜனங்களையும், ஆண்டவரே இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு திடப்படுத்துதலும், எங்கள் உபத்திரவத்திலே எங்களை திடப்படுத்துகிறவரும், சபைய மந்தைய ஜனங்களை திடப்படுத்துகிற தெய்வத்தினுடைய அந்த மகிமை இந்த நாளில் உணரத்தக்கதாக தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை கூட இருப்பதாக. வார்த்தை கொடுத்தவங்க மகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.